தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாப் 10 தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம டாப் 10 தமிழ் சேனலோட டெக் டிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டெக் டிப்ஸில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான 3 ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த 3 ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனும் நிறைய பேத்துக்கு டெய்லியும் யூஸ் பண்ணுற மாதிரி கூட இருக்கும். ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டாப் 10 தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனலில் வரும் எந்த டெக் வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான 3 ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஓகே, என்னோட ஆண்ட்ராய்டு மொபைலில் பார்த்தீங்கன்னா நான் டெய்லியும் லாக் அண்ட் அன்லாக் பட்டன் அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். இதே மாதிரி நிறைய பேர் ஸ்க்ரீனோட லாக் அண்ட் அன்லாக் பட்டனை அடிக்கடி யூஸ் பண்ணுறவங்களா இருப்பீங்க. சில பேர்த்துக்கு ஸ்க்ரீனோட லாக் அண்ட் அன்லாக் பட்டன் ப்ராப்ளமாக கூட இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்ளிகேஷனோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் இந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோரில் இருக்குது. பிளே ஸ்டோரில் டபுள் ஹோம் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்துடும். இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி என்னோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கீழே லெட் ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணோடனே அக்ரிமெண்ட் கேட்கும். நான் அக்செப்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் இந்த பட்டன் ஆனில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் பேக் கிளிக் பண்ணி வெளியே வரேன். கீழே பார்த்தீங்கன்னா நவ் என்ஜாய் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணோடனே நமக்கு செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இந்த செட்டிங்ஸில் டபுள் டேப்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஆனில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஹோம் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணி வெளியே வரேன். நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் எந்த அப்ளிகேஷன் வேணால் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன். நார்மலாக நம்ம ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி வெளியே வந்தால் இந்த அப்ளிகேஷன் லாக் ஆகாது. எப்போ நீங்கள் உங்கள் ஹோம் பட்டனில் டபுள் டேப் பண்ணுறீங்களோ அப்போ ஸ்க்ரீன் லாக் ஆகிடும். சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இது 10 செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சிரும். அதே மாதிரி லாக்கில் இருக்கப்போ நீங்கள் எதுவுமே ஸ்க்ரீனில் யூஸ் பண்ண முடியாது. எப்போ நீங்கள் உங்கள் ஹோம் பட்டனை ஒரே ஒரு டைம் திரும்ப டேப் பண்ணுறீங்களோ அப்போ ஸ்க்ரீன் அன்லாக் ஆகிடும். உங்களுக்கு லாக் பண்ணால் ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கப்போ டபுள் டேப் அந்த ஹோம் பட்டன் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். அதே மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. திரும்ப அன்லாக் பண்ணா ஹோம் பட்டன்ல ஒரே ஒரு டேப் பண்ணீங்கன்னா அன்லாக் ஆயிடும். இந்த அப்ளிகேஷன் அதிகமா லாக் அண்ட் அன்லாக் பட்டன் யூஸ் பண்றவங்களுக்கும் லாக் அண்ட் அன்லாக் பட்டன் ப்ராப்ளமா இருக்கவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன். நம்ம புக்லேயோ இல்லை நோட்லேயோ இருக்க சில விஷயங்களுக்கு உடனே இன்ஸ்டண்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்ளிகேஷனோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா இந்த அப்ளிகேஷன் நம்ம பிளே ஸ்டோர்லேயே இருக்குது. இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா சோக்ராட்டிக் ஹோம்வொர்க் ஆன்சர்ஸ். இந்த அப்ளிகேஷனுக்கு 4.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட கையில் ஒரு ஷீட் இருக்கு. இப்போ என்னோட மொபைல் நான் வச்சிருக்கேன். இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் பேக் கேமரா ஆன் ஆகிடும். இதில் ஒரு ஒயிட் மார்க் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒயிட் மார்க்குள்ளே நீங்கள் எந்த வேர்டை சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நேராக வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்னாப் பட்டன் இருக்கும். அந்த கேமரா ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் ஸ்னாப் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் நிறைய வேர்டு இருக்குது. எந்த வேர்டு மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேர்டை மட்டும் கரெக்டாக கிராப் பண்ணி சர்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இதில் ஒரு ஆரோ கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்டர்நெட் கனெக்ஷன் ஆனில் இருக்கணும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க சர்ச் பண்ண வேர்டுக்கு இன்ஸ்டன்டான ஆன்சர்ஸ் மற்றும் சொல்யூஷன்ஸ் இந்த அப்ளிகேஷன்ல எங்க இருந்தாலும் அதை சர்ச் பண்ணி கொடுத்துரும். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி உங்க மேக்ஸ் ப்ராப்ளம் அப்புறம் நீங்க வச்சிருக்க எந்த கொஸ்டினுக்கு வேணா ஆன்சர்ஸ் வந்து இன்ஸ்டன்டா சர்ச் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த அப்ளிகேஷன் உங்க வீட்டுல ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தா அவங்களை யூஸ் பண்ணி பார்க்க சொல்லுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன். ஓகே, நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் தூங்குறப்பையோ இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் வேலை செய்கிறப்பையோ உங்கள் மொபைலை ஒரு இடத்துல வச்சுட்டு போயிடுவீங்க. அந்த டைமில் உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்கள் மொபைலை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்ளிகேஷனோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனாலும் இந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்லேயே இருக்குது. இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா டோன்ட் டச் மை ஃபோன். இந்த அப்ளிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 4.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 1 மில்லியன் டவுன்லோட்ஸ் நடந்திருக்கு. இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி என்னோட மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இந்த அப்ளிகேஷனை இப்போ ஓபன் பண்ணலாம்.
இந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணா ஒரே ஒரு பட்டன் தான் இருக்கும், அதுதான் ஆக்டிவேட். அதை கிளிக் பண்ணி 3 செகண்ட்ல நீங்க பிளாட்டான சர்ஃபேஸ்ல வச்சிடணும். உதாரணத்துக்கு நான் டேபிள் மேல வச்சிடறேன். இப்போ நீங்க தூங்க போனாலோ இல்ல ஒர்க் பண்ண போனாலோ உங்க வீட்ல இருக்கவங்க உங்க மொபைலை எடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். இதுல இருக்க டீஆக்டிவேட் பட்டன் கிளிக் பண்ணா மட்டும்தான் இந்த அலாரம் ஸ்டாப் ஆகும். சோ எங்க வீட்ல இருக்கவங்க எடுக்கும் போதே டீஆக்டிவேட் பட்டன் கிளிக் பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அதுக்கும் இதுல ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. டீஆக்டிவேட் பட்டன் கிளிக் பண்ணா பாஸ்வேர்ட் கேட்கற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. கீழே பாத்தீங்கன்னா பின் ஆஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்படின்னா நம்ம எந்த பின்னுமே செட் பண்ணலாம்னு அர்த்தம். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு எந்த பின் செட் பண்றீங்க அப்படின்னு கேக்குது. சோ நான் உதாரணத்துக்கு 2020 அப்படின்னு டைப் பண்ணிட்டு கீழே இருக்க ஆரோ கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோடனே பாத்தீங்கன்னா பின் ஹாஸ் பீன் செட்னு வந்துடும். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா பின் ஆன் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நான் ஆக்டிவேட் பட்டன் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு டேபிள் மேல வச்சிடறேன். இப்போ உங்க வீட்ல இருக்கவங்க உங்க மொபைல் எடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அவங்க டீஆக்டிவேட் பட்டன் கிளிக் பண்ணா கூட நீங்க செட் பண்ண பின்னை கேட்கும். அவங்களுக்கு கண்டிப்பா தெரியாது, அவங்க ராங்கான பின் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. எப்ப நம்ம கரெக்டான பின் கொடுக்கறோமோ அப்பதான் இந்த அலாரம் ஆஃப் ஆகும். இந்த அப்ளிகேஷன் நான் டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த அப்ளிகேஷன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்க கருத்துக்களையும் மறக்காம எங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த 3 ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுனால தான் இந்த வீடியோவையே நாங்கள் பண்ணோம். இந்த 3 ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு மறக்காமல் எங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம கீழே உள்ள ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஃபேஸ்புக்லயோ வாட்ஸ்அப்லயோ ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி டெக்கோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு, அது எல்லாமே செக் பண்ணி பாருங்க. மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனல்ல வரும் எந்த டெக் வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.